ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th சோஷியல் ஃபஸ்ட் லெசன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம அந்த ஜப்பான் இதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ அடுத்து அது கண்டினியூஷனாக காசஸ் கோர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட் வார் 1. ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு காசஸ் பற்றி பார்ப்போம். அதில் யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. 1900 வந்து 2 ஆர்ம்டு கேம்ப்ஸ் இருந்தது. ஸோ ஒரு ஆர்ம்டு கேம்ப்ஸில் சென்ட்ரல் பவர்ஸ், அதாவது ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி. இன்னொரு சைடில் 2 இது இருந்தது, ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஸோ எப்போதுமே நம்மளுக்கு இங்கே இந்த சைடில் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி அது சென்ட்ரல் பவர். அதர் கேம்பில் வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இதில் தனியாக விடப்பட்டதுன்னு பார்த்தா பிரிட்டன். ஸோ பிரிட்டன் நம்ம மட்டும் இங்கே தனியாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி கூட ஒரு அலையன்ஸ் க்ரியேட் பண்ணணுன்றதில் இட் ட்ரைடு 2 times ஜெர்மனிக்கிட்ட. ஆனால் அது வந்து சக்ஸஸ் ஆகலை. ஸோ இந்த டைமில் ஜப்பான் ஆல்ரெடி ரஷ்யா கூட ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் நம்மளுக்கு இன்னொரு கேம்பில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்க 2 பேரும் அலையன்ஸ் இருக்குன்னும் போது அதுக்காகவே பிரிட்டன் கூட ஜப்பான் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சு. அதுதான் ஆங்கிலோ ஜப்பானீஸ் அலையன்ஸ். இது எதுக்கு அப்படின்னா, ஃப்ரான்ஸை பிரிட்டன் கூட ஒரு அலையன்ஸ் க்ரியேட் பண்ண வைக்கணும். எதுக்குன்னா, மொரோக்கோலையும் ஈஜிப்ட்லேயும் கலோனியல் டிஸ்பியூட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அவங்க அந்த கொலனைசேஷன் தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த கொலனியல் டிஸ்பியூட்ஸ் இது பண்ணணுன்றதுக்காக மொரோக்கோ அண்ட் ஈஜிப்டில் இந்த அலையன்ஸ் இது பண்ணாங்க. இது எதில் வந்து முடிஞ்சது அப்படின்னா என்டிட்டி கார்டியல் 1904. அதுதான் அந்த ட்ரிபிள் என்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ என்டிட்டி கார்டியல். ஸோ இதுக்கு பதிலாக ஃப்ரான்ஸ் வந்து இட் ஹாவ் எ ஃப்ரீ ஹேண்ட் இன் மொரோக்கோ. ஸோ ஃப்ரான்ஸ் அக்ரீட் டு ரெக்கக்னைஸ் த பிரிட்டிஷ் ஆக்குபேஷன் ஆஃப் ஈஜிப்ட். ஸோ இப்போ வந்து மொரோக்கோவில் ஃப்ரான்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இது பண்ணணுன்னா அதுக்கு ஃப்ரான்ஸ் வந்து ஈஜிப்டில் பிரிட்டிஷோட ஆக்குபேஷன் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு சம்மதிக்கணும். ஸோ அதுதான் இந்த அலையன்ஸ். ஸோ பிரிட்டன் சப்சிக்வெண்ட்லி ரீச்ட் அன் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா ஓவர் பர்ஷியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் டிபெட். ஸோ பிரிட்டன் வந்து ஃப்ரான்ஸ் கூட அந்த கலோனியல் டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணுறதுக்கு அது ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி ரஷ்யா கூட இந்த பர்ஷியா, ஆப்கானிஸ்தான், டிபெட் அந்த டிஸ்பியூட் இது பண்ணணுன்றதுக்காக அது ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யாக்குள்ளே இந்த அலையன்ஸ் 3 இது இன்வால்வ் பண்ணுறதுனால ட்ரிபிள் என்டிட்டி ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஸோ ஒன்றுக்கு ஒன்று நான் உனக்கு இதை பண்ணுறேன், எனக்கு இதை பண்ணுன்ற மாதிரியான ஒரு அலையன்ஸில் இருந்தது. இதில் மெயின் வந்து ஜெர்மனிக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் என்ன லிங்க் அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று அவங்க ஹெல்ப் பண்ணுறது, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா. ஸோ இந்த ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, இட்டாலியோட அலையன்ஸ் வந்து 1882 அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பிஸ்மார்க். ஸோ அந்த கைடன்ஸில், அவங்களோட கைடன்ஸில் இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு 1882. அதே மாதிரி ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யாவோட அலையன்ஸ் எப்படின்னா 1894 ஃபார்ம் ஆச்சு. என்ன ஒரு ப்ராமிஸ் அவங்களுக்குள்ளனா, ஜெர்மனி அந்த ஃப்ரான்ஸையோ ரஷ்யா யாரையாவது ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுதான் மெயின் ஒரு மோட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் வைலண்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷ்னலிசம். ஸோ என் கண்ட்ரி தப்போ ரைட்டோ எனக்கு அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஐ வில் சப்போர்ட் இட் அப்படிங்கிற ஒரு தாட், அந்த ஒரு லவ் கண்ட்ரி மேலே இருந்தது வந்து ஒரு பெரிய பகையாக உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. அதாவது இன்னொரு கண்ட்ரி மேலே ஒரு பகை வரத்துக்கு காரணமாக இருந்தது. ஸோ மெயினாக இந்த இங்கிலாந்து ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் சாவனிசம் அண்ட் ஜெர்மன் குல்ச்சர். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு அவுட் பிரேக் ஆஃப் வாருக்கு ஒரு பெரிய ஒரு ரீசனாக இருந்தது. அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஸோ ஜெர்மனியில் எம்பரர் கைசர் வில்ஹெல்ம் II அவர் வந்து ரொம்ப அசர்ட்டிவ், ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாங்க.
ஸோ வந்து ஜெர்மனி அதுதான் வேர்ல்டோட லீடர் அப்படிங்கிறத அவர் வந்து பறைசாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஸோ இதுக்காக அவங்க ஏன்னா எப்போதுமே அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் அவங்க இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஜெர்மன் வந்து அந்த நேவியை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ நெப்போலியன் டிஃபிட் அட் ட்ரஃபல்கர் 1805. ஸோ அதுக்கப்புறமா அந்த சீயை வந்து ஒரு ப்ரிசர்வ்டாக வச்சுருந்தது இங்கிலாந்து. இப்போ அந்த ஜெர்மன் வந்து அந்த நேவி ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண ஸோ பிரிட்டனுக்கு வந்து அதாவது இங்கிலாந்துக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. ஸோ 2 நாட்டுக்கும் இடையே ஒரு டென்ஷன். ஸோ ஜெர்மனிஸ் அக்ரெசிவ் டிப்ளமசி அண்ட் ரேபிட் பில்டிங் ஆஃப் நேவல் பேசஸ் convinced Britain that a German navy could be directed only against her. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பேண்டட் மூலமாக இது வந்து பிரிட்டனை தான் தாக்கிறதுக்கு இந்த முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுலேருந்து 2 கண்ட்ரிஸ்க்கும் இடையே ஒரு டென்ஷன் உருவானது. ஸோ therefore Britain embarked on a naval race which heightened the tension between the two powers. At the hostility of France towards Germany. ஸோ ஏற்கனவே ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி அவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதில் 1871 ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனிக்கிட்ட தோற்று போயிட்டு இட் லாஸ்ட் ஆல்சேஸ் அண்ட் லொரைன். அது ஃப்ரெஞ்சு மத்தியில் ஒரு பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம். அவங்களுக்கு அது ஒரு பிட்டர் மெமரிஸ். ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இன் மொரக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். ஏற்கனவே பழைய ஒரு பகை இருந்தது. அதுவும் இல்லாமல் மொரக்கோவில் ஜெர்மனியோட இன்டர்ஃபரன்ஸ் இருந்ததுனால இன்னும் இட் ஆடட் டு தி ஃபியூல். அதே மாதிரி தி பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரான்ஸ் ஓவர் மொரக்கோ வாஸ் நாட் கன்சன்டட் பை ஜெர்மனி. ஸோ ஜெர்மனிக்கு இதில் ஒரு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி கைசர் வில்லியம் டூ வந்து அக்ரெசிவ் அண்ட் அசர்ட்டிவ்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹீ இன்டென்ஷனலி ரெக்கக்னைஸ்ட் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி சுல்தான் அண்ட் டிமாண்டட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் டு டிசைட் ஆன் தி ஃப்யூச்சர் ஆஃப் மொராக்கோ. ஸோ வந்து இதுக்காகவே வேணும்னே இன்டென்ஷனலாக வந்து சுல்தானோட இண்டிபெண்டன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அண்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எதுக்காக அப்படின்னா ஃப்யூச்சர் ஆஃப் மொராக்கோ அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சு. இம்பீரியல் பவர்ஸ் பாலிட்டிக்ஸ் இன் தி பால்கன்ஸ். ஸோ டர்க்கியில் யங் டர்க் ரெவல்யூஷன் 1908 க்ரியேட் ஆச்சு. எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மாடர்னான கவர்மெண்ட்டை உருவாக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து ஆஸ்ட்ரியாவும் ரஷ்யாவும் இட் ப்ரொவைடட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பால்கனில் அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு தே ப்ரொவைடட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் ஆல்ரெடி தெரியும் ஏதாவது ஒரு அலையன்ஸுன்றது ஒன்று ஃபார்ம் ஆகும், இல்லை அக்ரிமெண்ட்டுன்றது ஒன்று ஃபார்ம் ஆகும். ஏன்னா குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரியான ஒரு இதில். ஸோ ஆஸ்ட்ரியாவும் ரஷ்யாவும் ஒரு அக்ரிமெண்ட் என்னென்னா ஆஸ்ட்ரியா வந்து போஸ்னியாவையும் ஹெர்சேகோவினாவும் அட்டாச் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் ரஷ்யாவோட வார்ஷிப்பை டார்டனல்ஸ் அண்ட் போஸ்பாரஸ் அந்த மெடிட்டரேனியனில் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் ஆஸ்ட்ரியா வந்து இட் அனௌன்ஸ்ட் தட் போஸ்னியா அண்ட் ஹெர்சேகோவினா அனெக்ஸ் ஆகிடுச்சு ஆஸ்ட்ரியா கூட அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆக்ஷன் வந்து சர்பியாவில் மிகப்பெரிய ஒரு அப்போசிஷனை க்ரியேட் பண்ணுச்சு. இதில் ஆஸ்ட்ரியாவுக்கு ஜெர்மன் ஒரு நல்ல ஒரு ஃபர்ம் சப்போர்ட்டாக இருந்தது. எப்படின்னா ஆஸ்ட்ரியா கிட்ட போயிட்டு ஒரு ப்ராமிசிங், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இஃப் யூ இன்வேட் சர்பியா. ஸோ அது மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா ரஷ்யா வந்து சர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் ஆஸ்ட்ரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட் வந்து இட் ஷுட் அனெக்ஸ் போஸ்னியா அண்ட் ஹெர்சேகோவினா. அதே மாதிரி பாஸ்பரஸ் அந்த மெடிட்டரேனியனில் வந்து டார்டனல்ஸ் அண்ட் பாஸ்பரஸில்
வார்ஷிப் ரஷ்யா வந்து மூவ் பண்ணுறதுக்கு அல்ல பண்ணணுன்ட்டு. ஸோ இதனால் இட் அனௌன்ஸ் தட் இட் இஸ் கோயிங் டு அனெக்ஸ் தி போஸ்னியா அண்ட் ஹெர்சோகோவினா. இந்த ஒரு அப்போசிஷன் வந்து சர்பியாலேருந்து வந்தபோது சர்பியாவை அப்போஸ் பண்ணுறதுக்கு ஜெர்மனி ஹெல்ப்டு ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா ஹெல்ப்டு சர்பியா. The enmity between Austria and Serbia led to the outbreak of war in 1914. ஏன்னா ஆஸ்ட்ரியா பக்கம் ஜெர்மனி ஹெல்பிங் அண்ட் சர்பியா பக்கம் ரஷ்யா ஹெல்பிங். ஸோ இது மூலமாக 1914 வார் பிரேக் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனாக இருந்தது. அடுத்து த பால்கன் வார் ஆல்ரெடி பார்த்தோம். இது டர்க்கியில் இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. So Turkey was a powerful country in the southwest of Europe in the first half of the 18th century. So 18th century first halfல டர்க்கி அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருந்தது. ஒட்டமான் எம்பையர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வாஸ்டான ஒரு டைனாசிட்டின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஆட்டோமன் எம்பையர் அப்படிங்கிறது பால்கன்ஸில் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதே மாதிரி அக்ராஸ் ஹங்கேரி டு போலாண்ட். இந்த எம்பையரில் நான் டர்க்கிஷ் பீப்புள், அதாவது பால்கன்ஸில் நான் டர்க்கிஷ் பீப்புள்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ போத் த டர்க்ஸ் அண்ட் தி சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் இன் த பால்கன்ஸ் indulged in the most frightful masses and atrocities. அது டர்க்கிஷாகவும் இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, பட் ஒரு பெரிய அட்ராசிட்டிஸில் இன்வால்வ் ஆனாங்க. The Armenian genocide is a frightful example. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆர்மேனியன் ஜெனோசைட். ஸோ ஒரு பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியையும் அட்வான்டேஜாக பயன்படுத்தி அந்த டர்க்கிஷ் எம்பையரில், அதாவது 18th ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஒட்டோமன் எம்பையர் தான் ஒரு பவர்ஃபுல் இதுவாக இருந்தது. அதே இது இந்த அட்ராசிட்டிஸ் இந்த ஒரு ஜெனோசைடல் வார்ன்றதுனால செகண்ட் ஹாஃபில் it started to losing down. So Greeks followed by others began to secede one after another from Turkish control. மெசடோனியாவில் மிக்சட் பாப்புலேஷன், அங்கேயும் கிரீஸில், சேபியாவில், பல்கேரியாவில், மாண்டெனெக்ரோவில் இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ரிவல்ரிஸ் உருவாக ஆரம்பித்தது. 1912 மார்ச்சில் பால்கன் லீக்ன்றது ஃபார்ம் ஆச்சு. எதுக்கு அப்படின்னா the league attacked and defeated Turkish forces in the first Balkan War. So according to the Treaty of London signed in 1913, the new state of Albania was created and other Balkan states divided up Macedonia between them. Turkey was reduced to the area around Constantinople. ஸோ டர்க்கிங்கிறது ஒரு ஆட்டோமன் எம்பையர், அது பெரிய ஒரு எம்பையராக இருந்தது பால்கனில். இந்த ஒரு அட்ராசிட்டிஸ் அண்ட் தி ஃப்ரைட்ஃபுல் மெசக்கர்ஸ் டர்க்கீஸ் அண்ட் அதர் நேஷ்னாலிட்டிஸ் இந்த பால்கனில் இன்வால்வ் ஆனதுனால டர்க்கியில் பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்கலாகவும் இன்ஸ்டேபிள் பொசிஷனில் வந்தது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஒன்று ஒன்றா என்ன ஆச்சுன்னா அவங்களோட ஒட்டோமன் எம்பையர்ன்றது ஃபால் ஆக ஆரம்பித்தது. அதே மாதிரி கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, மாண்டெனெக்ரோலலாம் ஒரு ரைவல்ரி உருவாக ஆரம்பித்தது. அண்ட் மெசடோனியாவில் மிக்சட் பாப்புலேஷன். பால்கன் லீக் அப்படிங்கிறது மார்ச் 1912 ஃபார்ம் ஆச்சு. அண்ட் இந்த லீக், பால்கன் லீக் வந்து அட்டாக்டு அண்ட் டிஃபீட்டட் டர்க்கிஷ் ஃபோர்ஸஸ் இன் தி ஃபஸ்ட்டு பால்கன் வார். ஸோ ஏதாவது ஒரு வார் முடிஞ்சதுன்னா ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க. அதில் அல்பேனியா த நியூ ஸ்டேட் ஆஃப் அல்பேனியா வாஸ் கிரியேட்டட் அண்ட் அதர் பால்கன் ஸ்டேட்ஸ் டிவைடட் மெசிடோனியா பிட்வீன் தெம். Turkey was reduced to the area around Constantinople. ஸோ இந்த மெசிடோனியாவை பிரிக்கிறதுக்கு பால்கன் ஸ்டேட்ஸ்குள்ளே பிரிச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணதுனால பல்கேரியா வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இதனால் பல்கேரியா அட்டாக்டு சர்பியா அண்ட் கிரீஸ். ஆனால் பல்கேரியா வாஸ் ஈஸிலி டிஃபீட்டட். செகண்ட் பால்கன் வார் ended with the signing of Treaty of Bucharest in August 1913.
ஸோ ஃபஸ்ட்டு பால்கன் வார் வந்து 1912-13 முடிஞ்சது. ட்ரீட்டி ஆஃப் லண்டன் சைன் பண்ணாங்க மே 1913. அல்பேனியாவை ஒரு நியூ ஸ்டேட்டாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெசிடோனியாவை மற்ற பால்கன் ஸ்டேட்ஸு டிவைட் பண்ணிக்கணும். டர்க்கிங்கிறது கான்ஸ்டன்டினோப்பிள் ஏரியாவோட அது வந்து ஷ்ரிங்க் ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த மெசிடோனியாவை டிவைட் பண்ணணுன்றதுனால பல்கேரியா வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் இட் அட்டாக்டு செர்பியா அண்ட் கிரீஸ். பல்கேரியா அது தோத்துடுச்சு. இதில் செகண்ட் பால்கன் வாரில் ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட் அது சைன் பண்ணுறதோட அந்த வார் ஒரு முடிவுக்கு வந்தது ஆகஸ்ட் 1913. ஸோ இமீடியட் காஸ் அண்ட் அடுத்ததெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.